ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட கால வேலை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. என்னடா காலையில சுடிதார் போட்டு வீடு கூட்டுறாருன்னு பாக்குறீங்களா? காலையில இல்லைங்க, மணி 9:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. காலையில பசங்களை 8 வயசு ஸ்கூல்ல விட்டோம்னா, காலையில இருந்தா அவனோட கிளப்பதாங்க எனக்கு வேலை கரெக்டா இருக்கும். இந்த வேலைலாம் அவனோட விட்டுட்டு வந்துதான் நான் செய்வேன். நானு எப்போதுமே காலையில எழுந்தாவே சொல்லவா வேணும், பசங்களை வச்சுட்டு என்னதான் நம்ம செஞ்சாலும் அவங்ககிட்ட கத்திக்கிட்டே இருக்கிற வேலைதான். அதுக்கே இப்போ சுடு தண்ணி தாங்க, பச்சை தண்ணிக்கு வேலையே கிடையாது. இப்ப இந்த மழை பெய்யறதுனால ஃபுல்லா அவனுக்கு சுடு தண்ணி தான். ஏன்னா சளி ஒருத்தவனுக்கு மாத்தி ஒருத்தவனுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம மோட்டர் இருக்கலாம், மோட்டர்ல தான் குளிப்பானோ மோஸ்ட்லி. இருந்தாலும் இப்போ தண்ணி நம்ம அடியில இருந்து மழை பெய்யறதுனால கொஞ்சம் சில்லுன்னு வருதா, அதனால பயந்துகிட்டே நான் கொஞ்சம் கதகதன்னு போட்டு கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சுடு தண்ணி தான். அப்படி இருந்தும் அவங்கள்ட்ட குளிங்கடா பிரஷ் பண்ணுங்கடான்னு கத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கே நான் குளிக்க ஊத்தி விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு உள்ளார வேலை இருந்தாதான் அவங்களே குளிச்சுட்டு வர சொல்லுவேன். அந்த மாதிரி காலையிலே அவங்க விட்டுட்டு போய் இப்பதான் விட்டுட்டு வந்தேங்க. விட்டுட்டு வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு துணி 2-3 நாளாவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கா. நம்மளால வெளியும் போட முடியல, உள்ளாரையும் போட முடியல. ஒரு நாளைக்கு 5 பேர் துணிங்க. அப்ப எவ்வளவு சேரும் நீங்களே பாருங்க. அதுக்கே ஸ்கூலுக்கு வர போயிட்டு வரணும். ஒரு நாளைக்கு அவனுக்கு 2 செட்டு சேரும். அதனால இங்க மாத்தி அங்க மாத்தி ஃபேன் காத்துலயே அங்கேயும் இங்கேயும் காய வச்சுட்டே இருக்கணும். அப்படி இருந்து அப்புறம் காய வச்சு மேக்சிமம் இப்ப இந்த மழை நேரத்துல நான் வெள்ளை மாரி காய வைக்கிற துணியை நான் பீரோல மேக்சிமம் அடிச்சு வைக்கவே மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈரப்பதமாவே இருக்கும். ஆயிரம் இருந்தாலும் நம்ம வெயில்ல காய வைக்கிற மாதிரியே வராதுங்க. அதனால என்ன செய்வேன், இப்படி ஃபேன் காத்துலயே இங்க போடுவேன்னா, பசங்க யூனிஃபார்ம்ன்றதுனால அதையும் ரெகுலரா 2 செட்டு இருக்கு. வெனஸ்டே மட்டும் ஒயிட் வரும். மீதி 2 நாளைக்கு 2 செட்டு வச்சிருக்கிறேன். அதை மாத்தி போட்டு போனா இப்ப என்னோட நைட்டியா இருந்தாலும் சரி, இவரோட பேண்ட் தானே காயறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி மீதி துணியெல்லாம் கூட நான் அந்த பேண்ட் காத்துலயே சாரி, என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் காய வச்சிருவேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா தான். மாத்தி அப்படியே வெளில இருக்குது, இப்படி மாத்தி போட்டு போயிடுவாரு. அந்த மாதிரிதான். அப்படிதான் சரி, இன்னைக்குதான் கொஞ்சம் காலையிலே வெயில் அடிக்குது. போய் அந்த துணியெல்லாம் போய் விளைச்சி வெயில்ல எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ள நம்ம குளிச்சுட்டு நம்ம துணியை துவைக்கிறதுக்காக அந்த துணி ஓரளவு காஞ்சிரும். ஆல்ரெடி காய வச்சுதாங்க எடுத்து வச்சிருந்தேன். இருந்தாலும் நம்ம வெயில்ல போடுற மாதிரியே வருமா, போட்டிருக்கேன். போட்டுட்டு சமைக்கணும், மதியானம் சமைக்கணும். இதாங்க நான் டெய்லிக்கும் காலையில செஞ்சிட்டு இருக்கிறேன். லேடிஸ்க்கு என்னைக்குமே ரெஸ்ட் இருக்காங்க. அவங்க வேலைக்கு போறவங்க, எவ்வளவு பெரிய வேலைக்கு போறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு நாள் லீவ் வரும், மழை பெய்யுற அன்னைக்கு லீவ் வரும். ஆனா லேடிஸ்க்கு மட்டும் மழை பெய்ஞ்சாலும் லீவ் இருக்காது, வெயில் அடிச்சாலும் லீவ் இருக்காது, புயலே அடிச்சாலும் லீவ் இருக்காதுங்க. அதாவது ஆக்சுவலா இவங்க வெளியில போயிட்டா கூட நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். வீட்டுல இருந்துட்டா சுத்தாமரா வேலை இவங்களுக்கு செய்யவே இல்லை, 2 ஆள் வேணும் மாட்டுக்கு. அந்த மாதிரி இருக்குங்க. காலையில பசங்களுக்கு டிஃபன் தாங்க செஞ்சு கொடுத்தேன். அரிசி உளுந்து வர ஊற வச்சிருக்காங்க, அதுக்கு வர மாவு அரைக்கணும். நிறைய வேலை இருக்குன்னு ஆனா மதியானம் சாப்பாடு செய்யலங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. குழம்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குங்க. என்னதான் சாப்பாடு செய்யறதுன்னே தெரியல. நான்வெஜ் செஞ்சாலும் நான்வெஜ்ஜா இருக்குன்ற மாதிரியே இருக்கு, வெஜ்ஜு செஞ்சாலும் வெஜ்ஜியா இருக்குன்ற மாதிரியே இருக்கு. வெஜ்ஜு செஞ்சா நாக்கு செத்து போச்சு, நாக்குக்கு ருசியா வேணும் அப்படின்ற மாதிரியே இருக்கு. நான்வெஜ் செஞ்சாச்சு என்னன்னா முஞ்சால் அடிச்ச மாதிரியே இருக்கு, டெய்லியும் கறி மீனாவே இருக்கு அப்படின்றது. என்னதான் செய்யறதுன்னே தெரியல. ஏதா இருந்தாலும் நம்ம இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ணோம். போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போங்க. ஃப்ரிட்ஜில என்ன காய் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியே குழம்பு வைக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏதாவது செய்வோம், ஒரு வேலைக்கு தானே. நம்மனா 3 வேலையும் அதிகமா வச்சு சாப்பிட போறோம். அடுத்து ஜாமான் வாங்க விளக்கணும். வீடை கூட்டியாச்சு. வீடை கூட்டிட்டு ஜாமான் பொறுக்கி போட்டிருக்காங்க. அதுக்கே காலைல எழுந்தோடனே ஒரு ஷிஃப்ட் ஜாமான் விளக்கிட்டு நைட்டு சாப்பிட்டது அப்படியே எடுத்து வச்சுட்டோம் ஓரமா. கொஞ்சம் மலைச்சேன், எடுத்து வச்சுட்டேன். அது இப்ப போய் அதுக்கே காலையில எழுந்தோடனே விளக்கிட்டாங்க. இப்ப அடுத்தது நம்ம டிஃபன் செஞ்சது இருக்கு, அதை கழுவணும். அதை கழுவி வச்சுட்டு தான் அடுத்த வேலை நம்ம பார்க்கணும். சிலிண்டர் வேற காலி ஆயிடுச்சுங்க. சிலிண்டர் பார்த்தோன்னே தான் சிலிண்டர் ஞாபகம் வருது. இந்த மழை ஈரடியில நம்மளால அடுப்பும் பத்த வச்சுட்டு இருக்க முடியாது. சிலிண்டர் வேற புக் பண்ணி வைக்கணும். எப்படி சொல்றது, எங்க வீட்டுக்கிட்ட கொஞ்சம் ஒலையா இருக்குங்க. அந்த அண்ணன் என்ன சொல்றாங்க, ஒலையா இருந்தா நீங்க தாமா எடுத்துக்கணும், ஒலை இருந்தா வண்டி உள்ளார வராது மாட்டிக்கும் அப்படின்றாங்க.
என்ன செய்யறது வேற புக் பண்ணணும். உங்கள்கிட்ட ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, மேல பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. யார் வந்திருக்கிறான்னு பாருங்க. குபேரன் பொம்மைங்க. குபேரன் பொம்மை வந்து எனக்கு தெரியும் யாராவது வாங்கி கொடுத்தாதான். அதாவது வந்து குபேரன் பொம்மை மட்டும் நம்மளாம் வாங்கக்கூடாது, எனக்கு அது நல்லாவே தெரியும். யாராவது நம்ம வாங்கி தரோம், நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், நம்ம வாங்கி வீட்டுல வைக்க கூடாது. அது வந்து இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரோட்ல வித்துன்னு சொல்லிட்டு இவங்க கடையில வாங்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் அது செட் ஆகலன்னு இப்ப எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறாங்க குபேரன் பொம்மைய. அவரை வந்து நான் இங்க கீழே வச்சா அவருக்கு ஆபத்துன்றதுனால தூக்கி நான் மேல உட்கார வச்சிருக்கிறேன். நீ இங்கே இது சேஃப்டியா இருக்கும், ஆபத்து கீழே இருந்தா உனக்கு மேல இருந்தா ஆபத்து கிடையாது அப்படின்னு தூக்கி அவரை மேல உட்கார வச்சிருக்கிறேன் நானு. அது வந்து நான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறேங்க. கீழே இருந்ததுன்னா இந்நேரம் ஒரு வாய் தனியா, கை தனியா, தொப்பை தனியா எல்லாம் வெளில வந்திருக்கும். அது வந்து மேல இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் சேஃப்டி. அது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து எனக்கே தெரியாது, இவங்க கடையில தான் வாங்கி இருக்கிறாங்க. அது 100 ரூபாய் தாங்க. என்ன கேட்டிருந்தா அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் அதை நம்ம வாங்கக்கூடாதுங்க. அது யாராவது வாங்கிதான் கொடுக்கணும். அது வந்து அவங்க மாமியார் வாங்கி இருக்கிறாங்க. இவர் இருந்திருந்தா அது தெரிஞ்சிருக்கும். அவர் இல்லாதனால அவங்க தனியா இருந்து வாங்கிட்டாங்க. அதோட அப்புறம் அதை கடையில வைக்காம எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அதே நான் அங்க வைக்க இடம் இல்லைன்னு இங்க அந்த ரூமு கபோர்டு மேல வச்சிருக்கிறேன் நான். இதாங்க என்னுடைய வேலை. காலையில எழுந்தா இதான் ரெகுலரா நடக்கிற வேலை. இதுக்கு இடையில நான் எங்கேயாவது போகணும் வரணும்னா நேரம் வேலை முடிஞ்சிருப்பேன். எங்கேயாவது போகணும்னா வேலை செஞ்சிருப்பேன். வீட்டுல இருக்கிறதுனால சரி கொஞ்சம் பொறுமையா செஞ்சுப்போம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு மழை வெய்யடிச்சா கூட தாங்கிக்கலாங்க. ஆனா அந்த மழை நேரத்துல இந்த மேட்டுல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, பெட்ஷீட்ல இருந்து துவைச்சு போட்டா காய வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி. அது இந்த மேட்டு எல்லாங்க வாசப்படிக்கிட்ட போட்டிருந்தா 4 மேட்டை போட்டிருந்தா கூட இதாயிட மாட்டேங்குங்க. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல்லா மேய்ச்சிட்டு வராங்களா மண்ணுல, அந்த மேட்டுல துடைக்கிறாங்களா. அந்த மேட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் தேவலாம் மாட்டுக்கு, மறுநாள் மேட்டு மாத்துற மாதிரி இருக்கும். இதே வெய்ய அடிச்சுனா கூட துவைச்சு காய வச்சிடலாம். இந்த மழை ஈரடியில மேட்டு எல்லாம் காயவே 4 நாளா ஆக மாட்டுக்கு. அதோட இப்ப எல்லாம் மேட்டு எல்லாத்தையும் எடுத்து வெயில்ல போட்டிருக்கிறாங்க. எல்லாம் காஞ்சாதான் எடுத்து எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வைக்கணும். அவ்வளவுதாங்க. இதாங்க என்னுடைய காலையில நல்லா ரெகுலராவே நான் செய்யற வேலை இதுதான். காலையில எழுந்தாவே எனக்கு இதான் வேலை. பசங்க இட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் செய்யற வேலை இதான். இதுக்கப்புறம் நான் போய் ஒரு 4 ஜாமான் கொதிக்க போட்டிருக்கேங்க. அதை கழுவிட்டு துணியை துவச்சு போட்டு குளிச்சுட்டு வந்து மதியானம் சமைக்கணுங்க. சூழ்ந்து வர ஊற வச்சிருக்கேன். சமைச்சிட்டு மாவு அரைக்கணும். இதுக்கு இடையில பூ வந்தா கட்டிட்டு இருக்கணும். இதான் என்னோட டெய்லிக்கு நான் இப்படிதான் செஞ்சுட்டு வரேன். இதுதான் என்னோட லைஃப். இதான் என்னோட வாழ்க்கையே முடிச்சிடுச்சு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் லேடிஸுக்கு என்னைக்குமே பொம்பளையா பிறந்துட்டாவே அவ்வளவுதான். இதுதான் ஆரம்பமே. என்ன ஆரம்பத்துல நம்ம என்ன செய்யறோமோ கடைசி வரைக்கும் அதாங்க. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது படிப்பு ஃபீல்டுல போறவங்களுக்கு அப்படி போயிடும் லைஃப். இப்படி வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு இப்படி போயிடும் ஃபேமிலி. இப்ப எனக்கும் எந்த குறையும் கிடையாதுங்க. நானும் இவரை பாத்துக்கணும், பசங்களை பாத்துக்கணும். இதை விட எனக்கு வேற என்ன இருக்கு? அவங்க எங்களை பாத்துக்கும் போது அப்புறம் நம்ம அவங்கள பாத்துக்கிட்டு தான் ஆகணும். இதே ஆபீஸ் போறவங்களா இருந்தா அவங்க ஃபேமிலியும் பாத்துக்கணும், ஆபீஸ் வரைக்கும் பாத்துக்கணும். அவங்களுக்கு 2. இப்ப அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு தேவலாம் தான் இருக்கு. அதெல்லாம் நான் சும்மா சொல்ல மாட்டேங்க. இதுக்காக இதான் இப்படியே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு ஜுரம், ஒரு தலைவலினா கூட இது கிடக்கிறத பார்த்துட்டா ஐயோ என்ன இப்படி கிடக்குதே, நம்ம இப்படி படுத்திருக்கிறோமே அப்படின்றதான் தோணும். அடுத்த நிமிஷம் அதை எழுந்து செய்யதான் தோணும். அதுவும் செய்யறவங்களை வந்து நிப்பாட்டவே முடியாது. அது செஞ்சுட்டு வந்து படுத்து கிடந்தாலும் படுத்து கிடப்பாங்க. நான் அந்த மாரி தாங்க. அது செஞ்சுட்டு வந்து படுத்து கிடந்தாலும் படுத்து கிடப்பணும் வச்சு அந்த மாரி சும்மா போட்டு எனக்கு அப்படி இருக்கவே எனக்கு பிடிக்காது. இதே வேற யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா மாற்றி ஏதாவது விடலாம். இங்க அந்த அளவுக்கு யாரும் கிடையாது. நானே இவரு சின்ன சின்ன பசங்க தாங்க. பொம்பளை பசங்க இருந்தா கூட பாத்துப்பாங்க. ஆம்பளை பசங்களும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. என் பிள்ளைங்க எல்லாம் நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். நான் முடியலன்னு இல்ல, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் துணி எடுத்துட்டு வந்து போடுங்களான்னா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுருவானோ, லைட்டு போட்டுருவானோ. பெரிய வீடெல்லாம் கூட கொட்டி குப்பையெல்லாம் கொட்டி எடுத்துட்டு போய் கொட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம வளர்க்குற விதம் தான். அந்த மாதிரி விதத்துல வளர்த்தோன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் ஒரே பிள்ளைங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்க்குற விதம் தாங்க. இட்லிக்கு வேற மாவு ஊற வச்சு இட்லிக்கு வேற அரைக்கணுங்க. இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்காக ஊறிடும். ஜாமான்லாம் கொஞ்சம் டீ போட்ட பாத்திரம்லாம் அப்படி அப்படியே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கழுவணும். எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு குளிச்சுட்டு
காலையில பசங்களுக்கு வந்து டிஃபன் தாங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன். இன்னைக்கு எதாவது ரைஸ் செய்யல நானு. அவங்க இட்லி கேட்டாங்க, இட்லி வச்சு சாம்பார் வச்சேன். பாருங்க அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இன்னும் நாங்க எதுவும் செய்யல, சாப்பிடல. இட்லி ஊத்தணும். இது வந்து இது நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிட்டுட்டா வேலை செய்ய முடியாது. அதனால இப்ப வந்து என்ன வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு, துவைச்சிட்டு ஜாமா இருக்கு. நம்ம வெளியில போனா எல்லா வேலையும் அப்படியே கடகடன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். இங்க வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில போனாதாங்க வேலையே புரியும். இங்கேயும் கையை வச்சுட்டு அங்கேயும் கையை வச்சுட்டுலாம் என்னால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வெளியில போனோம்னா துணியை துவைச்சிட்டு துணியை ஊற வச்சுட்டு ஜாமான விளக்கிட்டு துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு வர கரெக்டா இருக்கும். வந்து அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு என்னவோ அந்த வேலையை பார்க்க வேண்டியதான். நாளெல்லாம் நல்லா மழைங்க, செம்ம துணி இருந்தாலும் ஃபேன் காத்துலயே கொஞ்சம் புழிஞ்சு நல்லா காய வச்சுட்டேன். இருந்தாலும் வெயில்ல காய வைக்கிற மாதிரியே வராதுல்ல, அதனால இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதனால துணியெல்லாம் நம்ம காய வைக்க போறோம். இப்ப ஆனா இன்னும் ஒரு வேலை செய்யற இன்னும் துணி இருக்கு, இன்னைய துணி இருக்கு. இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு துணி, இதெல்லாம் காய வச்சுட்டு வரேன். 2-3 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க வெய்ய அடிக்குது. துணி எல்லாம் வந்து உள்ளாரே போட்டு ஈரத்தோட வைக்கிறோமா, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. நம்மளுக்கு வந்து பால்கனி ஏதாவது இருந்ததுன்னா வெளில போடலாம். அதனால இது என்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு போட்டு போன சட்டையெல்லாம் வந்து இன்னைக்குதான் காய அப்படியே கம்ஃபர்ட் போட்டு தான் இது பண்ணுவேன். இருந்தாலும் மணி 12 ஆயிடுச்சுங்க. 12 இல்ல 11 போக 12 போகுதான். இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பாட்டுல கையை வச்சிருக்கிறேன். அடுத்து இப்ப மதியான சாப்பாடு உடனே செய்யும். இட்லி சாம்பார். இட்லி இப்பதான் ஊத்தின சூடா, சாம்பார் மட்டும் காலையிலே வச்சிருக்கலாம். சாப்பிடுவோம். இன்னைக்கு இப்படிதாங்க நடக்குது. ஓகேங்க, பாய். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டயர்டா இருக்கு. லைக் பண்ணு மறக்காம.